ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் டாக்டர் ஆகணும்னா இனிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் எத்தனை மருத்துவ கல்லூரிகள் இருக்குது, அதில் எத்தனை சீட்டு இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிது இனிலேருந்து தொடங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 21 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 20 தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளும் சென்னை கேகே நகரில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியும் தமிழ்நாட்டில் இருக்குது. அரசு கல்லூரிகளில் மொத்தம் 5050 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்கிறன்ற தமிழ்நாட்டில் மட்டும் அரசு கல்லூரியில் 5050 எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குன்னு. அதே போல் 250 பிடிஎஸ் இடங்களும் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுலேன்னு 15% அகில இந்திய இடஒதுக்கீடுக்கு வழங்கிடுவாங்க. தனியார் கல்லூரியில் இருக்கிற 50% இடங்கள் மாநில அரசுக்கு 50% ஒதுக்கிட்டு எஞ்சியுள்ள 50% நிர்வாக ஒதுக்கீட்டுக்காக வச்சுக்குவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 11,500 மருத்துவ இடங்கள் இருக்குன்னு. டாக்டர் சீட் 11,500 சீட் இருக்குது. இதில் சென்னையில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியில் 150 சீட் அது தனியாக இருக்குது. மத்திய அரசு கொண்டு வந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த பொது பிரிவினருக்கு இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற இடஒதுக்கீடு அந்த கல்லூரிகளில் பின்பற்றுறாங்க. அதே போல் அரசு ஒதுக்கீட்டுக்கான மொத்த இடங்களில் 7% தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்தவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அந்த உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வர்றாங்க. அரசு தனியார் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் இன்னிலேன்னு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கு வெப்சைட் tnmedicalselection.net, இன்னொரு வெப்சைட்டு tnhealth.tn.government.in. இந்த 2 வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்கம் சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கு ஜூலை 31 அதாவது இன்னிலேன்னு ஆகஸ்ட் 8 வரையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அகில இந்திய கலந்தாய்வில் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 20 வரையும் நடக்க உள்ளது. அங்கு முதல் சுற்று முடிஞ்சதும் தமிழ்நாட்டில் முதல் சுற்று கலந்தாய்வு தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவ மற்றும் பல் மருத்துவக் கல்லூரியிலிருந்து 15% எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுது. இந்த இடங்களில் மற்றும் எய்ம்ஸ், ஜிப்மர், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய பல்கலைக்கழகங்களில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு மத்திய அரசின் சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் மருத்துவ கலந்தாய்வு குழு ஆன்லைனில் நடத்துகிறாங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆகஸ்ட் 14 அது விண்ணப்பிக்கிறதுக்கான டேட்டு அன்னிலேன்னு தொடங்குது. அது mcc.nic.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆகஸ்ட் 14 அந்த அகில இந்திய கலந்தாய்வுலையும் நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு அடிப்படை நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கணும். நீட் தேர்வில் பாஸ் பண்ணி மருத்துவர் ஆகணும் கனவோடு இருக்கிறவங்க இந்த மருத்துவ பணியிடங்களுக்கான இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. இந்த தகவலை உங்களோட மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.